இந்த பூமியில் வேறு எங்கேயுமே இல்லாத அளவுக்கு மிக அரிய வகை தங்க, வைர, மாணிக்க, மரகத நகைகள்லாம் வச்சிருக்கிற ஒரு சக்தி வாய்ந்த ஆச்சரியமான கோயிலை தான் இந்த வீடியோவில் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். இவ்வளவு செல்வங்கள் இந்த கோயிலுக்கு எப்படி வந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த உலகத்தோட நம்பர் 1 பணக்கார கோயில் திருப்பதி கோயிலா திருவனந்தபுரம் கோயிலான்னு ஆராய போகிறோம். இங்கே இருக்கிற விஷ்ணு பகவானோட சிலை எதால் செய்யப்பட்டதுன்னு தெரிஞ்சால் ஆச்சரியப்படுவீங்க. தினமும் இந்த பத்மநாப சுவாமிக்கு முதல் படையல், முதல் நைவேத்தியம் என்னன்னு தெரிஞ்சால் ஆச்சரியப்படுவீங்க. இந்த கோயில் பற்றி இன்னும் நிறைய ஆச்சரியமான தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறீங்க. முழுசாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள். சரி, தொடப்பக்கட்டை லேடிஸ்ட்டே வாங்கி டூரிஸ்ட் பசு சவுட்டின மண், பன்னி சவுட்டின மண், இப்படி சங்கு பொடி உண்டு. மூலவருக்கு அபிஷேகம் கிடையாது. ஏன்னா மூலவரை 108 இந்த கோயிலுக்கு வந்து போனால் என்னென்ன நல்லது நடக்கும்? அந்த சர்க்கரை எப்படி உருகுமோ, தண்ணியில் கரையுமோ, அது மாதிரி நம்ம துக்கங்கள்லாம் கரையுங்கிறதுக்கு என்னோட சொந்த அனுபவம். நைட் டியூட்டி இருக்கப்பட்ட போலீஸ் நரசிம்மூர்த்தியோட அலறல் கேட்டுருக்கு சொல்லியிருக்கா. அவள் பயந்து ஓடி இருக்கா போலீஸ். நம்ம பார்க்கடலில் படுத்துட்டு இருக்காருங்கிறதுக்கு ஒரு அதிசயம். அங்கே எப்படின்னா, இவர் அங்கே தான் படுத்துட்டு இருக்காரா பார்க்கறதுக்காக வேண்டி அவர் பூனல் போட்டிருப்பார் இல்லையா, அந்த பூனலில் ஒரு மோதிரத்தை கட்டி போட்டாராம். இப்படி பத்மநாபருக்கு பின்னாடி போட்டிருக்கார். தாயிடம் வாழ்ந்ததில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா, தந்தையும் அறிந்ததில்லை, ஓரிடம் நீ கொடுத்தாய் கிருஷ்ணா. ஏர்போர்ட்டில் விமானம் போகிற பாதையில் சாமி ஊர்வலம் நடக்குதுங்க. இது பற்றிய ஆச்சரியமான தகவல்களும் காத்திருக்கு. அண்ணா, இது என்னது? இது அருவம்பில்லு மாலை. இதுனா இது வெற்றிமேல் மாலை. வெற்றிமேல் என்ன சாமிக்கு போடுவாங்க? இது மனிஷம் ஜானகி வாயுபுத்திரம் விஸ்வக்சேனம் சுவர்ணம். நம் பாரத நாட்டின் தெற்கு எல்லையில் கன்னியாகுமரி அருகே அமைந்திருக்கிறது அழகான திருவனந்தபுரம் நகரம். இந்த திருவனந்தபுரம் மாநகரம்தான் கேரளாவின் தலைநகரம். உலக புகழ்பெற்ற பத்மநாப சுவாமியின் இன்னொரு பெயரான இந்த அனந்த பத்மநாப சுவாமியின் பெயரால் தான் இந்த ஊருக்கு திரு அனந்தபுரம் என்று பெயர் வந்தது. நம் நாட்டில் விஷ்ணு அவதாரங்களின் கோயில்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்கின்றன. அதாவது ராமர், கிருஷ்ணர், நரசிம்மன், வெங்கடேச பெருமாள் கோயில்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்கின்றன அல்லவா. நேரடியாக விஷ்ணு பகவானையே வணங்கும் திருத்தலங்கள் குறைவாகவே இருக்கின்றன. அவற்றில் முதன்மையானதாக பார்க்கப்படுவது ஸ்ரீரங்கம் கோயில். அடுத்த முக்கியமான கோயிலாக பார்க்கப்படுவது இந்த பத்மநாப சுவாமி கோயில். பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் விஷ்ணு பகவான் தான் இந்த ஆலயத்திலும் மூலவராக வீற்றிருக்கிறார். இங்கே அவருக்கு பத்மநாபன் என்று பெயர். இந்த பத்மநாப சுவாமி கோயிலை பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டு கோயில் கட்டடக்கலையும் கேரள கோயில் கட்டடக்கலையும் சேர்ந்தே தெரிகிறது. ஆலயத்தில் பூஜை செய்பவர்கள் நம்பூதிரிகள் என அழைக்கப்படும் கேரள பிராமணர்கள். தமிழ் பிராமணர்களும் ஆலயங்களில் முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறார்கள். கோயிலின் மாட வீதிகளிலும் பக்கத்திலும் தமிழ் பிராமணர்களின் அக்ரகாரங்கள் இருக்கின்றன. இந்த அக்ரகாரங்கள் வசதி வாய்ப்புகளோடு நவீனமாக காட்சியளிக்கின்றன. இந்த ஆலயத்தை திருவனந்தபுரம் மகாராஜா தான் நிர்வகித்து வருகிறார். இந்த கோயில் எப்போது கட்டப்பட்டது என்ற சரியான தகவல் இல்லை. கோயில் கட்டி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் ஆகலாம். சேர, சோழ, பாண்டிய, பல்லவ மன்னர்கள் அவரவர் காலகட்டங்களில் இந்த ஆலயத்தில் அவர்களால் முடிந்த திருப்பணிகளை செய்து மெருகேற்றி வந்திருக்கிறார்கள். பிற கோயில்களுக்கு தருவதைப் போலவே இந்த கோயிலுக்கும் பொன்னையும் பொருளையும் வைரத்தையும் அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறார்கள். செல்வ செழிப்போடு இருந்த இந்தியா மீது அந்த காலத்தில் முஸ்லீம்கள் படையெடுத்து வந்து கோயில்களையும் அரண்மனைகளையும் அழித்து நகைகளையெல்லாம் கொள்ளையடித்து சென்றனர் அல்லவா. அந்த காலத்தில் பாரத நாடு முழுக்க 99% அதிகமான கோயில்கள் முஸ்லிம் படையெடுப்பாளர்களால் கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் இந்த பத்மநாப சுவாமி கோயில், திருப்பதி கோயில் போன்ற ஒரு சில கோயில்களே தப்பித்தன. திருப்பதி வெங்கடேச பெருமாள் கோயில் உயரமான மலை மீது சரியான பாதைகள் இன்றி இருந்ததால் தப்பித்தது என்கிறார்கள் வரலாற்றாய்வாளர்கள். இந்த கோயிலும் பாரத நாட்டின் தெற்கு முனையில் ஒரு மறைவான பிரதேசத்தில் இருந்ததால் தப்பித்தது என்கிறார்கள். அந்த காலத்தில் இந்த திருவனந்தபுரம் பகுதி பயங்கர காடாக இருந்ததாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நாடு முழுக்க முஸ்லீம் படையெடுப்பாளர்களால் கோயில்கள் அழிக்கப்பட்டு உள்ளிருக்கும் செல்வங்கள் எடுத்து செல்லப்படும் தகவல்களை அறிந்த
இந்த பகுதியை ஆண்ட மன்னர்கள் கோயில் வளாகத்தில் ரகசிய பாதாள அறைகளை தோண்டி கோயில் நகைகளை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள். இதனால் இந்த ஆலயத்தின் பொக்கிஷங்கள் இன்றளவும் பாதுகாப்பாக இருக்கிறது. முந்தைய ராஜாக்கள் எப்படி இந்த கோயிலையும் பொக்கிஷங்களையும் பாதுகாத்தனரோ அதே போல பிற்காலத்தில் வந்த இந்த திருவிதாங்கூர் மன்னர்களும் 250 ஆண்டுகளுக்கும் மேலாக பத்திரமாக பாதுகாத்தும் நிர்வகித்தும் வருகிறார்கள். இந்த திருவிதாங்கூர் மன்னர்கள் தங்களை இந்த பத்மநாப சுவாமியின் அடிமைகளாக, தாசர்களாக கருதுகிறார்கள். முஸ்லீம் ஆட்சி காலத்தின் போதும் சரி, அதன் பின் வந்த பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தின் போதும் சரி, கோயிலில் இருக்கும் பல்லாயிரம் ஆண்டுகால பொக்கிஷங்களை இரகசியமாக பாதுகாத்து வந்த பெருமை நம் மன்னர்களையே சேரும். பத்மநாபசாமி கோயில் வளாகத்தில் 6 இரகசிய பாதாள அறைகள் இருக்கின்றன. அந்த அறைகளில் தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம், பவளம், முத்து, மாணிக்கம், மரகதம் என சுவாமியின் விலையுயர்ந்த ஆபரணங்களும் கலைப்பொருட்களும் வைக்கப்பட்டிருக்கின்றன. சமீபத்தில் ஒவ்வொரு அறைக்கும் ஒவ்வொரு எழுத்தை, அதாவது ABCDEF என்று வரிசையாக அடையாளமாக குறித்து வைத்திருக்கிறார்கள். இந்த பாதாள அறைகளை திறக்குமாறு கடந்த 2011ஆம் ஆண்டு நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து ஒவ்வொரு அறைகளாக திறக்கப்பட்டு உள்ளிருக்கும் பொக்கிஷங்கள் கணக்கிடப்பட்டன. ஆனால் B அறையை மட்டும் திறக்கவில்லை. B அறை என்று இவர்கள் சொல்லும் அந்த பாதாள அறையை மகாபாரத கல்லறை என்றும் பரதக்கன் கல்லறை என்றும் அந்த காலத்தில் குறிப்பிடுவார்களாம். உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து மற்ற அறைகளையெல்லாம் திறக்க ஒப்புக்கொண்ட மன்னர் குடும்பமும் ஆன்மீக பெரியோர்களும் இந்த மகாபாரத கல்லறையை மட்டும் திறக்க ஒப்புக்கொள்ளவில்லை. கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தார்கள். அந்த விஷ்ணுவின், அந்த பத்மநாபனின் அனுமதி இல்லாமல் அந்த அறையை திறந்தால் மிகப்பெரிய பேரழிவை சந்திக்க நேரிடும் என்று ஆன்மீக பெரியோர்கள் எச்சரித்தனர். அந்த B அறை என்று இவர்கள் சொல்லும் அந்த மகாபாரத கல்லறை முன்பு எப்போது திறக்கப்பட்டது என்று தகவல் சரியாக தெரியவில்லை. தோராயமாக 1880ஆம் ஆண்டு திறக்கப்பட்டிருக்கலாம் என்று சிலர் கூறுகிறார்கள். அந்த அறையின் சுவர்களும் கதவுகளும் மிக வலிமையான பாறைகளாலும் இரும்புகளாலும் சூழப்பட்டிருக்கிறது. அறையின் கதவில் அச்சமூட்டும் வகையில் பாம்பு சிற்பங்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. ராட்சசியின் உருவமும் பொறிக்கப்பட்டிருக்கிறதாம். அந்த அறையை தவிர மற்ற அறைகளில் பழங்கால சேர, சோழ, பாண்டிய, பல்லவர் கால நகைகள், பொற்காசுகள், ஆலய உபகரணங்கள் எல்லாம் இருக்கின்றன. பல 100 கிலோ எடை கொண்ட சுத்த தங்கத்தினாலான நகைகள் எல்லாம் உள்ளே இருக்கின்றன. வைரம், மாணிக்கம், மரகதம் என பழைய பாரம்பரிய பொக்கிஷங்கள் எல்லாம் அங்கே பத்திரமாக இருக்கின்றன. இந்த திறக்கப்பட்ட 5 அறைகளில் இருக்கும் இந்த பொக்கிஷங்களின் மதிப்பு மட்டும் 2 லட்சம் கோடிக்கும் அதிகமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. திறக்கப்படாத அந்த மகாபாரத கல்லறைக்குள் என்ன இருக்கிறது, எவ்வளவு பொக்கிஷங்கள் இருக்கிறது என்று தெரியவில்லை. ஒரு சமயம் அதை திறந்து பார்த்தால் அங்கிருக்கும் பொக்கிஷங்களை கணக்கில் எடுத்துக்கொண்டால் இந்த உலகிலேயே முதன்மையான பணக்கார கடவுளாகவும் முதன்மையான பணக்கார கோயிலாகவும் இது அறிவிக்கப்படும் என்கிறார்கள் சில நிபுணர்கள். தற்போதைய நிலையில் திருப்பதி வெங்கடேச பெருமாள் கோயில்தான் உலகிலேயே நம்பர் 1 பணக்கார கோயில். திருப்பதி கோயில் சொத்துக்கள் 3 லட்சம் கோடிக்கும் அதிக மதிப்புடையது என்று கூறப்படுகிறது. பத்மநாப சுவாமி கோயிலில் இருக்கும் நகைகள் மிக பழமையானது என்பதாலும் ஆன்டிக் வேல்யூ இருப்பதாலும் அந்த நகைகளின் தற்போதைய மதிப்பை தாண்டி அவை பல மடங்கு மதிப்பு கொண்டதாக பார்க்கப்படுகிறது. அந்த மதிப்பீட்டில் பார்க்கும் போதும் அந்த மகாபாரத கல்லறைக்குள் என்னென்னவெல்லாம் இருக்கும் என்று யூகிக்கும் போதும் திருப்பதி கோயிலை தாண்டி இந்த பத்மநாப சுவாமி கோயில்தான் நம்பர் 1 பணக்கார கோயிலாக இருக்கும் என்று பொருளாதார நிபுணர்கள் சிலர் கணிக்கின்றனர். எது உண்மை என்பது அந்த விஷ்ணுவுக்கே வெளிச்சம். முஸ்லிம் மன்னர்கள் மற்றும் வெள்ளைக்காரர்களிடமிருந்து தப்பித்த இந்த திருப்பதி மற்றும் பத்மநாப சுவாமி கோயிலில் இவ்வளவு பொக்கிஷங்கள் என்றால் நம் பாரத நாடு முழுக்க இருக்கும் லட்சக்கணக்கான ஆலயங்களில் எவ்வளவு பொக்கிஷங்கள், எவ்வளவு நகைகள், எவ்வளவு சொத்துகள் இருந்திருக்கும் என்று கணக்கிட்டு கொள்ளுங்கள். அவையெல்லாம் முஸ்லிம் ஆக்கிரமிப்பாளர்களாலும் டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், பிரிட்டிஷ்காரர்கள் மற்றும்
போர்ச்சுகீசியர்களால் அபகரித்து செல்லப்பட்டன என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. பத்மநாப சுவாமி மூலவர் சிலை ஆரம்ப காலத்தில் மரத்தால் செய்யப்பட்ட சிலையாக இருந்ததாகவும் பிற்காலத்தில் அது சாலக்கிராம சிலையாக மாற்றப்பட்டதாகவும் கூறுகிறார்கள். தற்போது இருக்கும் பத்மநாப சுவாமி மூலவர் சிலை நேபாளத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட 12,008 சாலக்கிராம கற்களால் உருவாக்கப்பட்டதாக சொல்கிறார்கள். ஆலயத்தின் மூலஸ்தானத்திற்குள் நுழையும் பொழுது பக்தர்களுக்கு முன் எப்போதும் இல்லாத வகையில் தெய்வீக அனுபவம் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. மூலஸ்தானத்தில் 18 அடி நீளத்தில் பிரம்மாண்டமாக அழகாக வீற்றிருக்கிறார் விஷ்ணு பகவான். அவரை முழுமையாக ஒரே பார்வையில் பார்க்க முடியாத வண்ணம் தூண்கள் மூலமாக தடுப்பை ஏற்படுத்தி 3 வாயில்களை அமைத்திருக்கிறார்கள். அந்த 3 வாயில்கள் வழியாக பகவானை பாகமாக நாம் பார்த்து ரசிக்க முடியும், வணங்க முடியும். உள்ளே பத்மநாபனோடு சிவலிங்கமும் இருக்கிறது. ஸ்ரீதேவி, பூதேவி மற்றும் பிரம்மாவும் இருக்கிறார்கள். ஆலய வளாகத்தில் நரசிம்மனுக்கும் ராமனுக்கும் கிருஷ்ணனுக்கும் தனித்தனி சன்னதிகள் இருக்கின்றன. அதோடு விநாயகர் மற்றும் ஐயப்பன் சன்னதிகளும் இருக்கின்றன. அதோடு பெரிய அனுமன் சிலையும் பெரிய கருடன் சிலையும் இருக்கின்றன. இந்த ஆலயத்தில் தினமும் மதியம் அன்னதானம் செய்கிறார்கள். பக்தர்கள் ஆண்களாக இருந்தால் சட்டை பனியனை எல்லாம் கழட்டிவிட்டு தான் கோயிலுக்குள் சென்று வழிபட வேண்டும். கட்டாயம் வேஷ்டி அணிய வேண்டும். மேலே ஒரு துண்டு வேண்டுமானால் போட்டுக்கொள்ளலாம். பெண்கள் அரைகுறை ஆடைகளுடன் உள்ளே செல்ல அனுமதிக்கப்படுவதில்லை. இந்த ஆலயத்தை நிர்வகித்து வரும் திருவாங்கூர் மன்னர் வம்சம் 250 ஆண்டுகள் பழமையானது. இந்த திருவாங்கூர் சமஸ்தானத்தின் தற்போதைய மன்னராக இருப்பவரின் பெயர் ஸ்ரீ பத்மநாபதாச ஸ்ரீ மூலம் திருநாள் ராமவர்மா. தற்போதைய மன்னரின் புகைப்படங்கள் இவை. மன்னர் குடும்பத்தின் புகைப்படங்கள் இவை. பத்மநாபனின் அடிமை என்று பொருள்படும் பத்மநாபதாச என்பதை திருவாங்கூர் மன்னர்கள் பெயருக்கு முன்னால் பெருமையோடு போட்டுக்கொள்கிறார்கள். இது கோயிலுக்கு சேர்ந்த கோசாலை. இந்த கோசாலையில் ஏராளமான பசுக்கள் சிறப்பாக பராமரிக்கப்படுகின்றன. பசுக்கள் அவை இருக்கும் இடத்திலேயே தேவைப்படும் போதெல்லாம் தண்ணீர் குடித்து கொள்ளும் வகையில் ஒவ்வொரு பசுவுக்கும் குழாய்கள் மூலம் இணைக்கப்பட்டுள்ள வற்றாத கிண்ணங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பசுவோட பால் என்ன பண்ணுவீங்க? சாமிக்கு அபிஷேகம். பத்மநாப சுவாமிக்கு. ஓ, இருந்தா போதும் அபிஷேகம். அபிஷேகம், பால் பாயசம் எல்லாம் அபிஷேகம். சுவாமிக்கு மட்டும். சீக்கிரம் பால் அன்னதானത്തിന് போகும். அன்னதானത്തിന് தயிர்னு போகும். மீதம் இருக்கிற பால் தயிர் அன்னதானத்துக்கு. இங்க வந்து யாராவது உங்களுக்கு உதவி பண்ணணும்னா பண்ணலாமா? பசுவுக்கு வந்து ஏதாவது கொடுக்கணும்னா கொடுக்கலாம். கொடுக்கலாம். நம் விஷ்ணுவை வழிபட வெளிநாட்டுக்காரர்கள் கூட ஏராளமானோர் வருகிறார்கள். You are from which country? Which country? Czech Republic. Czech Republic. Oh, all are from Czech Republic. Okay. Zaśpiewamy pieśniczką. All are one family. You are like India. Super India is Super India. super beautiful. Beautiful. Centrum in der Rehabilitation im Chakra Hotel. Okay. Did you visit? Wiem. Did you visit Chennai? Chennai also? Chennai, Tamil Nadu. Well, Tamil Nadu, Chennai. You know Tamil Nadu? Ich verstehe. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you. இந்த பத்மநாப சுவாமி பற்றியும் ஆலயம் பற்றியும் இன்னும் பல முக்கிய சுவாரஸ்ய தகவல்களை எல்லாம் நமக்கு தருகிறார்கள் இங்கிருக்கும் தமிழ் பிராமணர்கள். திருவனந்தபுரத்தில் தமிழ் பிராமணர்கள் வசிக்கும் அக்ரகாரங்கள் இன்றளவும் சிறப்பாக இயங்கி வருவதை காண முடிகிறது. அக்ரகாரத்தில் இருக்கும் ஒரு பஜனை கூடம் இது. சாமி வணக்கம். உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க சார். நமஸ்காரம். என்னோட பேர் ரமேஷ். வெங்கடாதரன் சொல்லுவாங்க. மகாராஜா ராயல் ஃபேமிலி வரும்போது, மகாராணி வரும்போது அவள் கூட ஒரு பாடி கார்டாக அவங்க கூட போய் பிரசாதம் அவள் பகவானை கும்பிட்டுட்டு அவங்களுக்கு பிரசாதம் கொடுப்போம். பிரசாதம் அவங்க வாங்கிட்டு இருந்து எங்கள் கையில் தருவாங்க. நாங்கள் அந்த பிரசாதத்தை திருப்பி வண்டியில் வச்சு விடுவோம். டெய்லி அவங்க என்றைக்குன்னா வராங்களோ அன்றைக்கின்னு அவங்க கூட நாங்கள் போவோம். எங்களுக்கு பகவானை நல்லா தரிசனம் பண்ண முடியும். மார்னிங் 7 to 8 அவங்க கும்பிடுவாங்க.
78 ராயல் ஃபேமிலி தர்ஷன் டைம். வேற யாருக்கும் விவிஐபி யாருக்கும் தர்ஷனம் கிடையாது. அவங்க தினமும் மகாராஜா வருவார். தினம் ஊரில் இருந்து அவங்க வருவாங்க. ராஜா டெய்லி வரணும்னாக்கும் கட்டளை. ஆனால் ஏதாவது டூர் எங்கேயும் போனாங்கன்னா மகாராஜா திருப்பி அவர் போகும்போதும் காணிக்க போடணும், திருப்பி வரும்போதும் காணிக்க போடணும். பெனால்ட்டி 185 ரூபா பெனால்ட்டி அடைக்கணும். ராஜா எத்தனை நாளைக்கு ஊருக்கு இல்லையோ திருப்பி ரிட்டர்ன் எத்தனை நாளைக்கு வராங்களோ 10 நாளைக்கு இல்லைன்னா 185 × 10 அப்படி கட்டணும். கோயிலுக்கு அவங்க கொடுக்கணும். அது ட்ரெடிஷனாக அப்படி ஒன்று நடந்துட்டு இருக்கு. அது இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ட்ரெடிஷன் ஒன்றுமே ராயல் ஃபேமிலி இல்லை. என்ன பண்ணாலும் ராயல் ஃபேமிலி ட்ரெடிஷன், அந்த ட்ரெடிஷன் கம்ப்ளீட் அவங்க மெயின்டைன் பண்றாங்க. சாமி இப்போ இந்த கோயில் தான் உலகத்திலே மிக பணக்கார சாமி அப்படின்னு சொல்றாங்க. திருப்பதியோட இங்க அதிக சொல்றாங்க இல்லையா? அதை பத்தி சொல்லுங்க சாமி. எப்படி சாமி அவ்வளோ சொல்லுங்க. இது மகாராஜா முன்காலங்களில் ராயல் ஃபேமிலியில் ஆண் குழந்தை பிறந்ததுன்னா குழந்தை கொண்டு வந்து இந்த பகவான் முன்னாடி படுத்துக்கப்படுவாங்க. அது அப்படி செய்யறது என்னன்னா பகவானை தாசனாக்கி மாற்றுறது. குழந்தைக்கு எவ்வளோ வெயிட் இருக்கோ அது தகுந்த கோல்டு பகவான் காணிக்காம சமர்ப்பிப்போம். முன்னோர்கள் அப்படி செய்து ராஜபரம்பரை செய்து வந்து நிறைய சொத்து அப்படி ஆனதுனால ஒரு ரூமில் போட்டேன்னா எவ்வளோதான் சாத்த முடியும் பகவானுக்கு. ஏன்னா நான் பூஜை பண்ணப்பட்டவங்கள பூவோட மாலையோட போயிடப்படாது இல்லையா? அதனால் வேண்டுங்கிறத மாத்திரம் சாத்திட்டு பாக்கிய ரூம்ஸில் அப்படி ஆக்கி அப்படி நிறைய கோல்டு வந்து நிறைய பகவான் பழங்க. அதுவும் 10 கேட்கணுமா அவருக்கு புலோக வைகுண்டு அவருக்கு பணக்காரர் தான். மாலை போட்டோ கோல்டு கொடுத்தோ இல்லை, ஜென்மனாவே அவர் பகவான் இல்லையா? அப்போ அவருக்கு அதை பற்றி நமக்கு சொல்லவே முடியாது. ஆனால் இந்த காலகட்டத்தில் நம்ம அந்த சொத்தெல்லாம் ராயல் ஃபேமிலின்னு கொடுத்தாலும் எல்லாம் பகவானுடைய காணிக்க தான். ராயல் ஃபேமிலி அவங்க எப்போ சொல்கிறது எல்லாம் எங்கள் சொத்தெல்லாம் பகவான் சொத்து எல்லாம் பகவானுக்கு கொடுத்தது தான் அவன் சொல்லிட்டு இருக்கான். மூலவருக்கு அபிஷேகம் கிடையாது. ஏன்னா மூலவரை 108 ஆயுர்வேதிக் மெடிசின்ஸ் கடுகு சக்கர யோகம்னு சொல்லுவாங்க, அதை வச்சு தயார் பண்ணியிருக்காங்க. மூலவர் தண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் பட்டுதான் பிம்பத்துக்கு கேடு வரும் சொல்லிட்டு அது கல்லில் பண்ண சிலை இல்லையா சாமி? 108 எல்லாம் உண்டு. கடுகு, கடுக்காய், அப்புறம் பசு சவுட்டின மண், பன்னி சவுட்டின மண், இப்படி சங்கு பொடி, அப்புறம் ஆயுர்வேதிக் மெடிசின் 108 ஆயுர்வேதிக் மெடிசின்ஸ்னால பொடிச்சு அது லேபனம் பண்ணி அது பகவான் மேலே அது புரட்டிருக்காங்க. அதை பூசி இருக்காங்க. பசு சவுட்டின மண், பன்னி சவுட்டின மண் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்படின்னா அந்த பசு பன்றியெல்லாம் நடந்து போன மண், பசு மற்றும் பன்றியோட பாதம் பட்ட மண்ணுன்னு அர்த்தம். உள்ள 12,008 சாலிகிராமம் உள்ள இருக்கு. பயங்கர பவர்ஃபுல் இருக்கும். பத்மநாபர நம்ம சால கிராமத்தால பண்ண சாலகிராமம் பிளஸ் இந்த 108 ஆயுர்வேதிக் மெடிசின்ஸ் இருக்குதுல. அது சிங்கிள் ஒரு கல்லால பண்ண சிலை இல்ல. 12,000 சாலிகிராமம், 12,000 சாலிகிராமம், 12,8 சாலிகிராமம். சாலிகிராமம் நிறைய அந்த நேபாளில் கண்டகி ரிவர்னு ஒரு ரிவர் இருக்கு, அங்கதான் அந்த சாலிகிராமம் கிடைக்கும். ஒரு சாலிகிராமங்கிறது ரொம்ப பவர்ஃபுல். 11 சாலிகிராமம் சின்ன க்ஷேத்திரம், 108 காலே மகா க்ஷேத்திரம், 1008 மகா க்ஷேத்திரம். 12,000 சாலிகிராமம் நினைச்சு பாருங்க. பவர் நமக்கு எத்தனை 12,000 12,008 12,008 சாலிகிராமத்தால செய்யப்பட்ட மூலவர் மகா க்ஷேத்திரம்னா அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் நம்ம நினைச்சா அதனால அபிஷேகம் பண்றது இல்லை. அதனால அதுவும் இந்த ஆயுர்வேதிக் மெடிசின்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால அபிஷேகம் பண்றது இல்லை. என்ன பண்ணுவாங்கன்னா ராத்திரி எல்லாம் பூஜை முடிஞ்சு ஒரு 8 காலுக்கு வாங்கின பூஜை முடியும். இந்த மீன் நம்பி மயில்பீலி இருக்கு இல்லையா, அதனால எல்லாரும் போன அப்புறம் மயில்பீலியால கிளீன் பண்ணுவாங்க. மயில்பீலி மயில் இறகு, அதனால கம்ப்ளீட் கிளீன் பண்ணுவாங்க. பூ எல்லாம் மாத்திட்டு புதிய பட்டு சாத்துவாங்க. அப்படி மூலவருக்கு அபிஷேகம் கிடையாது. 3 வாசல். முதல் வாசல் தலை, 2வது வாசல் நாபி, 3வது வாசல் பகவான் பாதம். நாபியில் இருக்க உற்சவம் இருக்கு. பத்மநாபன், ஸ்ரீதேவி, பூமாதேவி இருக்காங்க. அவங்கள 4 மணிக்கு வெளியில கொண்டு வந்து பகவானுக்கு அபிஷேகம் நடத்துவாங்க. முன்னாடி ஒரு அனந்தம் காடா இருந்தது. இந்த காடில் வில்வமங்கல சுவாமிகள் பூஜை பண்ணும்போது மாங்காய் தான் நைவேத்தியம் பண்ணியிருந்தோம். நிறைய மாங்காய் இருந்த இடம். மாங்காய் அப்போ பகவான் முதல் நைவேத்தியம் பண்ணியிருந்தோம். அந்த மாங்காய் நைவேத்தியம் இன்னைக்கு நடக்குது. சிரட்டையில் மாங்காய் வச்சு பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு பகவானுக்கு சொர்ண சிரட்டையில்
உப்பு மாங்காய் பெரிய ஜாரில் ஒரு வருஷத்துக்கு போட்டு வச்சிருப்பா. டெய்லி மாங்காய் பகவானுக்கு நைவேத்தியம். முதல் நைவேத்தியம் உப்பு மாங்காய் தான். ரொம்ப விசேஷமானது. அது இன்னும் கண்டினியூஸ் பண்ணி அப்புறம் 7 மணிக்கு மேலே ராயல் ஃபேமிலி வந்து போனதுக்கப்புறம் பால் பாயசம் நைவேத்தியம் பண்ணுவாங்க. அதில் என்ன விசேஷம்னா ஒரு 500 லிட்டர் நம்ம தயார் பண்ணுறோம் வச்சுக்கோங்க நைவேத்தியம். அந்த 500 லிட்டருமே பகவானுக்கு உள்ளே கொண்டு போய் நைவேத்தியம் பண்ணுவாங்க. சாதாரண கோவிலில் 5-10 லிட்டர் கொண்டு நைவேத்தியம் பண்ணுவாங்க. இது அப்படி இல்லை. மடப்பள்ளியில் எவ்வளோ நைவேத்தியம் தயார் பண்ணுறாங்களோ அவ்வளோ இந்த போத்திமார் தோல்ல சுமந்து நேராக பகவானுக்கு கொண்டு வந்து நைவேத்தியம் பண்ணுவாங்க. அதான் பெரிய விசேஷம். பால் பாயசம், மேனி பாயசம் 2 விசேஷம். மேனி பாயசம்னா சர்க்கரை, கல்கண்டு, முந்திரி பருப்பு போட்டு நிறைய நெய் ஒழுகும். மினிமமே அது 500 ரூபாய்க்கு கொண்டு கொடுக்க மாட்டாங்க. பால் பாயசம் பர் லிட்டர் 200 ரூபா. மேனி பாயசம் 500 ரூபா. வருஷத்துக்கு 2 பிரம்மோற்சவம், ஏப்ரல் அக்டோபர். அது ரொம்ப விசேஷம். என்னன்னா இந்த 10ஆம் நாள் பகவான் பீச்சில் ஆறாட போவார். ஆறாட போகிற சமயம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வழியாக போவான். அன்றைக்கி ஏர்போர்ட்டில் சாயந்தரம் 3:30லேருந்து நைட்டு 10 மணி நேரம் ஒரு ஃப்ளைட்டும் கிடையாது. எல்லாம் கேன்சல் பண்ணிடுவாங்க. ஏன்னா சித்திரலால் மகாராஜா அந்த ஏர்போர்ட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தாங்க. ஒரே ஒரு எக்ரிமெண்ட்டு, பக்கத்தில் 2 தடவை ஏர்போர்ட் க்ளோஸ் பண்ணணும். பகவான் அந்த வழி புறப்பட ஆறாட பீச்சுக்கு போவார். அது இன்றைக்கும் நடந்துட்டுருக்கு. அது ப்ரைவேட்டாக ஏர்போர்ட் இப்போ ப்ரைவேட்டாக இருக்குது, அதானி ஏர்போர்ட்டாக இருக்குது. அதனால் அவங்களும் இதே ட்ரெடிஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க. நிறைய சௌகரியம் செய்து கொடுக்குறாங்க. பெருமாள் வரும்போது அவன் என்ன ராஜ மரியாதை பண்ணிட்டு இருக்கான். ஆயில் ஃபேமிலிலாம் அந்த வழி அவங்க பக்த ஜனங்களுக்கு ரன்வே வழி பகவான் ரன்வேயில் போக, நமக்கும் ரன்வேயில் நடந்து பகவான் கூட போகலாம். லோகத்திலையும் ஒரு இடத்துலையும் ஒரு ஏர்போர்ட்டும் இல்லாத விசேஷம் நம்ம கேரளான்னு பகவான் சாமிக்கு மகா விசேஷம். கேரளத்தை காப்பாற்றுறது அந்த பத்தனாக சொல்ல முடியாது. இவ்வளவு சுனாமி அது இது வந்து வேண்டத்தில் ஒரு பாதமும் இல்லை. கேரளம் அதிகம் பாதமும் இல்லை. அந்த பத்தனாமர் அப்படி இருந்தாலும் செய்கிறார். ஜனங்களை காப்பாற்றி ஜனங்களை என்ன வேணுமோ அவனுக்கு வேண்டது வாங்க செய்யணும். பாதுகாப்பெல்லாம் ஓகேவா சாமி? இவ்வளவு பொக்கிஷங்கள் உள்ள இருக்கு, பாதுகாப்பு சரியான பாதுகாப்பு இருக்கா? முதல் பாதுகாப்பு பத்மநாபர் தான். அவர் அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. எக்ஸலண்ட் பாதுகாப்பு. அவரோட இது எல்லாம் நல்லா பார்த்துக்கிறார். ஒரு இதுவும் இல்லை. எக்ஸலண்டா இருக்கு. அது பகவான் அந்த அந்த இடத்துல ஆறுகளில் போக முடியாது. பகவான் சைதன்யம் எப்படியாவது நரசிம்மமூர்த்தி அது பிரத்யக்ஷம் சொல்லி கேட்டிருக்கோம். நைட் டியூட்டி இருக்கப்பட்ட போலீஸ் நரசிம்மூர்த்தியோட அலறல் கேட்டிருக்கு சொல்லியிருக்கா. அவ பயந்து ஓடி இருக்கா போலீஸ். என்ன சவுண்ட், என்ன அலறல்? நரசிம்மூர்த்தியோட அந்த அலறல் போலீஸ்காரங்க பயந்து ஓடி இருக்கா. நைட்ல அந்த மாதிரி நைட்ல கேட்கும். ரொம்ப மகா கஷேத்திரம். நமக்கு இது எப்படி அது நம்ம நினைச்சா பெருமாளை பார்க்க முடியாது. 3 இடம். ஒன்று திருப்பதி, குருவாயூர், அனந்த பத்மநாப சுவாமி. பெருமாள் நம்ம நினைச்சாலும் பெருமாள் பார்த்தா தான் நினைச்சா தான் நம்ம பெருமாளை பார்க்க முடியும். அதனால வாசல் வரை வந்து திருப்பி பண்ணவங்க எத்தனையோ இருக்காங்க. உள்ள வரை வந்துட்டு தலை சுற்றி அங்கே கொஞ்சம் ஒரு 1/2 மணிக்கு பூஜை உள்ள எனக்கு வெயிட் பண்ணுங்கன்னு பசிக்கிறது எனக்கு ஃப்ளைட்டு போயிடுத்து அப்படின்னு போனவங்க எத்தனை பேர் இருக்காங்க. பார்க்க முடியாத எத்தனை பேர் இருக்காங்க. எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் சரி அங்கே போய் கொஞ்சம் ஒரு 1/2 மணிக்கு இருந்த பத்மநாபா ஒரு தடவை சொன்னாலே போய் அவர் நம்ம ஒரு ஸ்டெப் வச்சா பத்மநாபா 100 ஸ்டெப் நம்ம தெரியுது. நிறைய பேர் அந்த அன்னதானம் சாப்பிட்டு தான் ஆபீஸுக்கு போவாங்க. நம்ம தரையை சுத்தம் பண்ணுவோம் இல்லையா, வாரிக்கட்டே சொல்லுவாங்க தமிழ்ல. தொடப்பக்கட்டை லேடிஸ்டையும் வாங்கி டூரிஸ்ட் தமிழ்நாடுல இருந்து வரப்படுறவங்க, அதுவும் வைஷ்ணவைட் நிறைய பேர் அவங்க ஒரு கைங்கரியம் பண்றோம்னு சொல்லிட்டு அவங்க தொடப்பக்கட்டையில பெருக்குவாங்க. அப்படி சுத்தம் பண்ணா விசேஷம்னு பழைய கிரந்தத்துல இருக்கு. ரொம்ப வர பக்தர்களும் பெருக்குவாங்க. வாங்கி நாங்க கொஞ்சம் பெருக்கிறோம். தொடப்பக்கட்டை வாங்கி பத்மநாபசாமி நிறைய செய்யலாம். சரி, இந்த கோயிலுக்கு வந்து போனா என்னென்ன நல்லது நடக்கும்? இல்ல ஒண்ணுமே கேட்கலாம். பகவான்கிட்ட போய் நில்லுங்க. பகவானுக்கு தெரியும் உங்க மனசுல என்ன இருக்கு. பகவானுக்கு தெரியும். டைம் ஆகும் நடக்கும். அதுல கவலையே இல்லை. என்னோட அனுபவம் சொல்றேன். நான் அந்த பத்மநாபசாமி கோயில்ல ஒரு 30-35 வருஷம் அதிகம் போறேன்னு நினைக்கிறேன். நல்லா வச்சிருக்காரு. ஒரு குறவும் இல்லை. அங்கே அந்த ஏரியா முழுவதுமே நல்லா வச்சிருக்காரு. இந்த கிராமம் எல்லாம் கொடுத்தது மகாராஜா தான். அந்த கரமனை, வழிசாலை, புத்தன் ஸ்ட்ரீட் எல்லாம் மகாராஜா தானமாட்டு கொடுத்து நிறைய பேர் வந்து வேதம் ஜெபிக்கணும். நிறைய பேர் இருக்கு. கல்யாணங்கள் குழந்தை இல்லாதவங்க குழந்தை இல்லாதவங்க இங்கே திருவோண நட்சத்திரத்துக்கு வந்து பெருமாளை பிரார்த்தனை பண்ணி பால் பாயசம் நைவேத்தியம் பண்ணி அதை வர ஜனங்களுக்கு பிரசாதமாக கொடுத்தா அவங்க அபீஷ்டம் சித்திக்குன்னு சொல்லி நிறைய பேர் அனுபவம். நாபியில் பிரம்மா உண்டு, கையில் சிவன் உண்டு. அங்கே
அவர் பெருமாளோட கையில சிவன் இருக்காரு. சிவன் பெருமாள் கை பக்கத்துல சிவன் இருக்காரு. இங்க வானத்துல அங்க சிவன் கிடையாது. என்ன காரணம் சாமி கை பக்கத்துல சிவன் இருக்கிறதுக்கு? இங்க இது என்னன்னா பிரம்மா விஷ்ணு சிவன் 3 ஒண்ணுங்கிறது ஐதீகம். ஏகம் பெருமாள் எல்லாரும் மகாவிஷ்ணுவும் சிவனும் பிரம்மா எல்லாரும் ஒண்ணும். அந்த அடையாளமா தான் இருக்கு. வேற எல்லாரும் சிலவங்க சொல்லுவாங்க எனக்கு சிவனை பிடிக்கும், சிலவங்க சிவனை கும்பிடப்பட்டதில்ல விஷ்ணு எல்லாம் விஷ்ணு தான் பெருசுமா அப்படி இல்லை. பெருமாள் என்ன சொல்றாங்கன்னா பிரம்மா விஷ்ணு சிவன் 3 ஒண்ணுங்கிறது அந்த ஒண்ணுதான். எல்லாமே மனசை தொலைவு சிவனை கும்பிடுறோம். அல்லாத சிவன் பெருசு விஷ்ணு பெருசுன்னு இல்லை. எல்லாமே ஏகமயம் பரபிரம்மம். அந்த குளம் பத்தி சொல்லுங்க சாமி. என்ன குளத்துக்கு ஏதாவது ஸ்பெஷலா இருக்கா சாமி? இருக்கு. முன் காலகட்டத்தில் அங்கே குளிச்சு கும்பிட்டு உள்ள போயிட்டு இருந்தாங்க. நல்ல ஆழமான குளம், பத்தனதிட்ட குளம். அங்கேயும் அந்த பத்மநாப சுவாமியில் ஒரு சின்ன ஒரு சிலை இருக்கிறதா சொல்றாங்க. அதை பார்த்தது இல்லை சொல்றாங்க. தண்ணிக்குள்ள ரொம்ப அது விசேஷமா இருந்தது. என்ன விசேஷம் தெரியுமா? பத்மநாப சுவாமி படுத்துட்டு இருக்காரு. உற்சவமூர்த்தி நிற்கிற மூர்த்தி உண்டு, உட்காந்துருக்கிற மூர்த்தி உண்டு. 3 உண்டு. இது 3 நடை என்ன குறிக்கிறது அது சொல்ல விட்டு போயிட்டேன். பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். 3 காலங்கள், 3 நடை. இன்னொன்று குறிக்கிறது சத்வ ரஜ குணங்களை குறிக்கிறது. ஆனால் பெருமாளை பார்த்துட்டு வந்தால் ஒரு ஆனந்தம் இருக்கு இல்லையா? நம்ம எவ்வளவு டென்ஷன் இருந்தாலும் சரி, பெருமாளை முதல்ல பாதம், அப்புறம் நாவி, தலை அப்படியாக்க இப்போ பார்த்துட்டு இருக்கோம். அந்த உள்ளே போனாலே ஆனந்தம், ஒரு சந்தோஷம். எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே போய் ஒரு ½ hour இருந்துட்டு இருந்தால் அது ஒரு சந்தோஷம்தான். என்னோட பேர் மீனா மகாதேவன். ரொம்ப பழமையான ஒரு கோவிலாகும். அந்த கோவில் வந்து பார்க்கடலில் படுத்துட்டு இருக்காருங்கிறதுக்கு ஒரு அதிசயம். அங்கே எப்படின்னா ஒரு அங்குள்ள உள்ள பூஜை பண்ணுற ஒரு போட்டிக்கு வந்து இவர் அங்கே தான் படுத்துட்டு இருக்காரா பார்க்கறதுக்காக வேண்டி அவர் பூணல் போட்டிருப்பார் இல்லையா, அந்த பூணலில் ஒரு மோதிரத்தை கட்டி போட்டாராம். இப்படி பத்மநாபருக்கு பின்னாடி போட்டிருக்கார். போட்டோடனே அங்கே விழுந்துருத்து. அப்புறம் அதை எடுக்க முடியல. ரொம்ப வருஷம் கழிஞ்சு அந்த ஒரு மீனவனோடு மீன் பிடிக்க போன மீனவனோடு மீனில் கிடச்ச மீனில் அந்த நவரத்ன மோதிரம் இருந்திருக்கு. அதை இப்படி அதை மீன் வெட்டி பார்க்கும்போது அது கூட இருந்தோன்னே அவர் உடனே அதை அந்த கோவில் பத்மநாப வாழ்கிட்ட தாசன்கிட்ட கொண்டு கொடுத்தோன்னே அவள் சொன்னால் இது சத்தியமாக்கும் அந்த அந்த அதுக்கப்புறம் அந்த நம்பூதிரி இல்லை, போயிட்டார். பகவானே பரீட்சிக்கப்படாதுங்கிறதுக்கு இது ஒரு இது செய்தார். நம்பூதிரி அங்கே பூஜை பண்ணப்பட்டோம். கையில் மோதிரம் கொடுத்தோன்னே இது மாதிரி கடலில் மீன் பிடிக்க போனோம். மீனவன் சொன்னான்னா இந்த மீன் வயத்தில் இந்த இது கடந்தது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இது அவர் செய்த இதாக்கும். கடலில் தான் கிடக்கா. இப்போவும் பத்மநாப சுவாமியில் கீழெல்லாம் இந்த ஈயத்தை காய்ச்சி விடுவா. ஏன்னா அந்த கடலில் உள்ள பபிள்ஸு கடல் பொங்கி வரும்போது தண்ணி நிறைய வரும்போது இது வரும். அங்கே தண்ணி எல்லாம் வரும். இப்போ நிறைய போட்டனால இல்லை. முன்னாடி எப்போவுமே நாங்கள்லாம் குழந்தையெல்லாம் போகும்போது தண்ணியாகவே இருக்கும். அந்த கோவிலுக்குள்ளே தண்ணியாக இப்போது இருக்குது. ரொம்ப இப்போ பார்க்க டைம் இல்லை, கூட்டம் குனிஞ்சு பார்க்க முடியாது. இன்னும் இப்படி ஒவ்வொரு இடமும் இருக்கும். கீழே நம்ம படி ஏறதுக்கு முன்னாடி கீழ்கிற இதுல எல்லாம் தண்ணியில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றிருப்பா. இப்படி எல்லாரும் பார்த்துருப்பா. இப்போ குனிஞ்சு பார்க்க ஒன்றும் நேரம் இல்லை. அந்த மாதிரி அனுபவங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற நரசிம்மர் வந்து ரொம்ப விசேஷப்பட்டவனாராம். அவருக்கு வியாழக்கிழமை தோறும் பானகம் நைவேத்தியம் பண்ணினா அந்த சர்க்கரை எப்படி உருகுமோ தண்ணியில் கரையுமோ அது மாதிரி நம்ம துக்கங்கள்லாம் கரையுங்கிறதுக்கு என்னோட சொந்த அனுபவம். 30 வருஷமாக நான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நான் போகும்போது முன்னாடியெல்லாம் ரொம்ப கஷ்டம். இங்கேருந்து போகிறது கூட கையில் பைசா கிடையாது. வீட்டில் செலவுக்கு தர பைசா வச்சுட்டு கொண்டு போய் அப்படி பண்ணி இன்றைக்கி என் பையன் ஐஎஸ்ஆரில் பெரிய போஸ்ட்டில் இருக்கேன். பொண்ணு வந்து குவைட்டில் மாப்பிள்ளை பெரிய போஸ்ட்டில் இருக்கேன். பத்மநாபர் சத்தியம். அது நேற்றுக்கு கும்பாபிஷேகத்துக்கு போது நன்னாவே பார்த்தோம். ஏன்னா அந்த கும்பாபிஷேக சமயத்தில் ஒரு மேக மூடல், எல்லாரும் வெயிலில் பொறிஞ்சு நிற்கும்போது அப்புறம் கருடன் அப்படி பார்த்ததில்ல பிரதர்ஷனம் மேலே கும்பாபிஷேகம் பண்ணும்போது கருடன் அப்படி சுற்றுறார். இப்படி பல அனுபவங்கள். அப்புறம் அந்த கிருஷ்ணன் நடையில் வந்து எப்போவுமே ஏகாதசி ஒரு மோகினி அவதாரம் வேஷம் போடுவார். அப்புறம் இந்த ஆஞ்சநேயர் இருக்கார். அவருக்கு வந்து எவ்வளோ வெண்ணெய் சாத்தினாலும் நம்ம கையில் எடுத்தாலே உருகப்பட்ட வெண்ணெய் எத்தனை கிலோ சாத்தினாலும் அந்த வெண்ணெய் உருகாது. அது மாதிரி அகஸ்தியர் இங்கே கோயிலுக்கு இந்த பக்கம் வந்தாராம். வந்தோடனே யாருமே இடம் கொடுக்கலையாம். ஆஞ்சநேயர் சொன்னார் என்னோட பாதத்துக்கு கீழே உட்காருங்கன்னு சொல்லி. அந்த ஆஞ்சநேயர் கீழே வந்து அகஸ்தியர் இருக்கார். அது நிறைய பேருக்கு தெரியறதில்லை.
அல்ல என்னோட வாழ்க்கையில் நடந்து நான் சொன்னேன் பத்மநாபரை வியாழக்கிழமை தோறும் தரிசனம் பண்ணி பண்ணி என்னோட கஷ்டம்லாம் ரொம்ப இதாக விடிஞ்சு நல்ல நிலையில இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என் குடும்பத்தில் எல்லாருமே என்னோட அண்ணாவும் தம்பியும் அந்த கோவிலுக்கோட தாசம்மார் பத்மநாப தாசம்மாருக்கு அங்கம்படி சேவிக்கிற ஒரு இது கிடச்சி அவளும் எல்லாரும் குடும்பத்தில் நாங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம்னு அது பத்மநாபரோட அனுகிரகமாக்கும் எல்லாருக்கும் அப்படி ஒரு பாக்கியம் கிடச்சி இன்றைக்கி சப்சங்கம் நானும் நிறைய பாகவதம் பண்ணுறேன் என் தம்பியும் பண்ணுறா அண்ணா பண்ணுறா குடும்பத்து அங்கே எல்லாருமே ஒரு அங்கைகள் 2-3 பேர் உண்டு எல்லாரும் அவவா முடிஞ்ச சத்சங்கம் பண்ணுங்க அக்கா இருந்தா அவளும் நிறைய சத்சங்கம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா நாங்கள் இந்த பத்மநாபருக்கு வேண்டிய திருவேண்டத்தை விட்டு உங்க போகப்படாதுங்கிற ஒரு வைராக்கியத்தில் இங்கே திருவேண்டத்தோடு இருக்கோம் அது ரொம்ப இது பிரசித்தமான ஒரு இதாகும் ரொம்ப அனுகிரகம் உள்ள கடவுள் அதை நம்ம அனுபவத்தில் சொல்கிறோம் நாங்கள் என் பேர் ஜோதி நான் கோட்டைக்குள்ளையாக்கி இருக்கேன் பத்மநாப சாமி பக்கத்தில் நாங்கள்லாம் குழந்தையிலே தொட்டு இங்கே வளர்ந்த வழக்கம் அப்பா என்ன எங்கள் அப்பாவில் இங்கே உள்ள ஸ்கூலில் தான் படித்தார் அப்போ எப்படின்னு கேட்டேன்னா ஆദ്യം തൊട്ടേ சொல்லணுமா என் பேர் ஜோதி நாங்களெல்லாம் குழந்தையிலே தொட்டு இங்கே வளர்ந்தவா தான் எங்கள் ஆத்துக்காரரும் இங்கேயுள்ளவர் தான் അപ്പോൾ അവ എല്ലാം കാലമേ അങ്ങ് വ്യാസർ നടയുണ്ട് കോയിലുക്കുള്ള அங்கிருந்து அவள் காலமே ஜெபிக்க போவா 5:30 மணிக்கு ஜெபிக்கல மாமனாரும் அவளும் ஜெபிச்சுருப்பா எப்பயும் எங்கள் அப்பாவும் இங்கே உள்ளவர் தான் அப்போ அவள் ஸ்கூலுக்கு போகிற சமயத்தில் அங்கே சாப்பாடெல்லாம் உண்டு பத்மநாப சுவாமியில் அப்போ குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பாடு அப்போ அப்படியே தான் நான் பத்மநாப சுவாமியோட அந்த பிரசாதம் കഴിച്ച് ஜீவிச்சவாளாக்கும் எங்கள் அப்பா எல்லாருமே அப்படித்தான் எங்கள் இடத்துல இல்லை പിന്നെ பக்கத்தில் இருக்கிறது கொண்டு கோவில் நாங்கள் எப்பயுமே டெய்லி ஒரு தவணை அங்கே இது சௌகரியமுள்ள அன்றைக்கி டெய்லி ஒரு தவணை சாமியை போய் தரிசனம் பண்ணிட்டு வருவார் எங்களுக்கு எல்லாருக்கும் அன்றைக்கி எல்லாருமே சாதாரண ஒரு ஜீவிதம் தான் ஜீவிச்சுட்டு இருந்தோம் இப்போ குழந்தைகளெல்லாம் வந்து பெரிய நிலையில் இருக்கா நல்ல ஜோலி கிடச்சிருக்கு அதெல்லாம் பத்மநாபரோட அனுகிரகம் கொண்டாக்க எல்லாம் நடந்திருக்கு പിന്നെ நாங்களெல்லாம் அங்கே பாகவதம் எல்லாம் வாசிக்க போவோம் எப்பயும் திங்கக்கிழமை தோறும் வாசிப்போம் எல்லாமே சுவாமியோட அனுகிரகம் கொண்டு எல்லாம் நல்லபடியாக நடக்கிறது அத்தனைதான் வேற ஒன்றும் தெரியாது அதிசயம்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு அப்படி இல்லை நம்ம வாழ்க்கையை பகவான் தந்தது தானே அதுകൊണ്ട് பிரத்யேகமாக ஒரு அதிசயமாக இல்லை எல்லாரும் ட்ரெஷர் அங்கே எங்கே இருக்குன்னு எல்லாம் கேட்குறேன் எங்களுக்கு பகவான் தான் எங்களோட நீதி வேற ஒன்றுமே இல்லை சாமியை என்றைக்கும் பார்த்துட்டு இருக்கணும் அത്ര தான் எங்களோட ஆசை ஒரு ஸ்லோகம் கூட சொல்லிடுறேன் ശ്രീകൃഷ്ണം ക്ഷേത്രപാലം ധ്വജബലസഹിതം ഭൂതനാഥം നൃസിംഹം വ്യാസം ശംഭും ഗണേശം രഘുവരമനിശം ജാനകി വായുപുത്രം വിശ്വക്സേനം സുവർണം സുരമുനി കമലാഭൂമി ബ്രഹ്മാതിസേവ്യം വന്ദേ ശ്രീ പത്മനാഭം പരമമഹപദോ പന്നഗാ ഭോഗശായിൻ ஸ்ரீ பத்மநாப சுவாமிக்கு ஜெய். உங்களை பத்தி சொல்லுங்க ஐயா, எங்க இருந்து வரீங்க, உங்க பேர் என்ன? கள்ளக்குறிச்சி. சரி சாமி, உங்க பேர் என்ன சாமி? கள்ளக்குறிச்சி மாவட்டம். ராம். உங்க பேரு? பேர் ராம். சரிங்க ஐயா, என்னவா இருக்கீங்க? நான் பாகவதராகி ஆச்சாரியன் திருக்கோவில் கைங்கரியம் பண்ணி அங்கே அதுக்கப்புறம் எங்கள் ஜீயரு திருநாடு ஆனதுக்கப்புறம் நான் அங்கே இல்லை. சரி சார், எந்த கோயில் அங்கே எந்த கோயில் இருந்தீங்க? திருக்கோவிலூரில் உலகளந்த பெருமாள். ஆழி மழைக்கண்ணா ஒன்று நீ கைகரவே ஆழியொப்புக்கு கொடுமுகந்து கொடா தேரி ஒளி உருவம் போல் மெய்கருக்கும் ஆழியேம் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னல் வளம்புரி போல் நின்றதிந்து தாளாத சாரங்கனே விதைத்த சரமழையால் வாழ உலகில் பெய்திடாய். அதனால தான் இந்த பூமி மட்டும் நீர்வளம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த பாத்திரம் அவருக்கு தான். இந்த கேரளாவை பொறுத்த வரைக்கும் நீர்வளம் இருக்கிறதுக்கு பாலியன் தோழர் பத்மநாபன் கையில் வந்து அந்த ஆழிபோல் மின்னி வளம்புரி போல் நின்று அதிர்ந்து தாளாத சாரங்கன் உதைத்த சரமழையால் வாழ உலகில் பெய்திடாய். தாயார் கிருபை பண்ணான். வர்றதால என்ன மாதிரி நன்மைகள்லாம் நடக்கும் சார்? கூடும். பத்மநாதனை தேடி வர 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 10 பொருள் கைகூடும். குலம் தந்திடும் செல்வம் தந்திடும் அடியார் படுநோயினாயினும் எல்லாம் நிலம்பர நீர் விஷம்பும் அருளோடு பெரும் நிலமதிக்கும் பெற்ற தாயும் ஆயினும் செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணாவென்னு நாம் கிருஷ்ணா
கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா தாயிடம் வாழ்ந்ததில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா தந்தையும் அறிந்ததில்லை ஓரிடம் நீ கொடுத்தாய் கிருஷ்ணா கிருஷ்ணா ஓரிடம் நீ கொடுத்தாய் கிருஷ்ணா கிருஷ்ணா லோகத்தில் வாழ விடு கிருஷ்ணா கிருஷ்ணா லோகத்தில் வாழ விடு கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையும் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா ஏற்றிய தீபத்திலே கிருஷ்ணா கிருஷ்ணா ஏற்றிய தீபத்திலே கிருஷ்ணா கிருஷ்ணா ஏழையன் மனதை வைத்தோம் கிருஷ்ணா. அண்ணா இது என்னது? இது அருவம்புல்லு மாலை. இதுனா இது வெற்றிமேல் மாலை. வெற்றிமேல் என்ன சாமிக்கு போடுவாங்க? இது பத்மநாப சுவாமிக்கு போட்டுட்டு அங்க என்ன திரும்பி வாங்கி வீட்டுக்குள்ள போடும் பைக்ல. ஒரு 15 வருஷம் வரை லாஸ்ட் பண்ணி வீட்டுக்குள்ள அந்த பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கு. அருவம்புல்லு மாலை விநாயகருக்கு போடுறதுக்கு வேண்டி. இது துளசி மாலை இருக்கு. துளசி மாலை பெருமாளுக்கு பத்மநாப பெருமாளுக்கு. இது வில்வபத்திரம் இருக்கு. குவள மாலை. என்னது? குவள மாலை வில்வபத்திரம். வில்வ மாலை. ஓகே ஓகே. இது என்ன பூனா? இது தாமரைப்பூ. வெள்ளை தாமரைப்பூ. ஓகே. இது என்ன பூ? இது அரளிப்பூ மாலை. இந்த சிவ பகவான் போடலாம். இது வனமாலை. இந்த கிருஷ்ண பகவான் போடலாம். வனமாலை வெள்ளா மஞ்சள் சிவப்பு பச்சை அப்படி போட்டுருக்கு வனமாலை. இது என்ன பூனா? இது அது டார்க் ரெட். தேவி போடுது. தேவிக்கு என்ன பூ பேர் என்ன? டார்க் ரெட் அரளி. ஆமா. இதுனா அது நரசிங்க சுவாமி இருக்குல்ல அந்த போடுறது தெட்டி மாலை. என்ன பேருனா? தெட்டி மாலை. இதுவும் அதே தான் இல்லையா? ஆமா.